கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 5ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கார். இன்றைய மன்னா வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின, என்றும் விளம்பினது. இந்த வசனத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாமா செல்ல குழந்தைகளா? மேல கொடுக்கப்பட்ட வசனம் எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் என்று யோசிச்சு பாருங்க. 1000 வருட அரசாட்சிக்கு அடுத்ததாக வரவிருக்கும் நித்திய காலத்துல இந்த பூமி முழுவதும் எவ்வித பாவமும் இல்லாத பூர்ணமான பூமியாக மாற்றப்பட்டுரும். அதில் வாழும் மனிதர்கள் எல்லாரும் எவ்வித நோயும் குறைபாடும் இல்லாத பூர்ணமான மனிதர்களா மாறிடுவாங்க. அங்க யாருக்கும் எந்த ஒரு கவலையோ அல்லது வருத்தமோ தருவதற்கு எதுவுமே இருக்காது. மரணமும் துக்கமும் முற்றிலும் ஒழிஞ்சு போயிடும். அந்த நல்ல காலத்துல மீட்கப்பட்ட முழு மனித இனமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எப்போதும் தங்களுடைய இரட்சகர் என்றும், தங்களை மீட்டவர் அவர்தான் அப்படின்றும், தங்களுக்கு விடுதலை தந்தவர் அவர்தான் அப்படின்னு மனதார போற்றி அவருக்கு கனத்தையும் மகிமையையும் செலுத்துவாங்க. ஏன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பலியினாலதான் மனிதர்களுக்கு இந்த நித்தியமான சந்தோஷ வாழ்வு கிடைச்சிருக்கு. தேவன் மனிதர்களின் கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சு இந்த பூமிய என்றென்றும் அழியாத ஒரு பரதீசாக மாற்றி விடுவார் அப்படின்றது இந்த வசனம் நமக்கு காட்டுது. அங்கே அழுகையோ வலியோ கஷ்டங்களோ இனி எப்போதும் இருக்காது. எனவே செல்ல குழந்தைங்களா, நம்முடைய தேவன் நமக்காக எவ்வளவு பெரிய அன்பான திட்டத்தை வைத்திருக்காருன்றத பாத்தீங்கல்ல. இந்த விசேஷத்தை வாக்குத்தத்தத்தை நம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனை நேசிச்சு அவருக்கு கீழ்ப்படியும் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு முழுசும் நமக்காக பெரிய அன்பான திட்டங்களை வைத்திருக்க நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்வதை குறிச்சு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye bye.